சப்த கன்னிகளில் 5வது கன்னியாகிய வாராகி அன்னையின் பரிபூரண அருளை பெற மிகவும் சக்தி வாய்ந்த நாள் தேய்பிறை பஞ்சமி திதி. அன்றைய தினம் உங்கள் கஷ்டங்களை, குழப்பங்களை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் கோரிக்கைகளை அன்னையிடத்தில் சொல்லி மனமுருகி வழிபாடு செய்ய மிகவும் உகந்த ஒரு நாள் தேய்பிறை பஞ்சமி திதி. தேய்பிறை பஞ்சமி தேதியில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வளர்பிறை பஞ்சமி தேதியிலையும் செய்யலாம், பௌர்ணமி நாட்கள்லையும் செய்யலாம், அமாவாசை நாட்களில் கூட செய்யலாம். அப்படி ஒரு நன்னாளில் வாராகி அன்னையை வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து 5 முகம் கொண்ட விளக்கோ அல்லது 5 அகல் விளக்குகளையோ அன்னையின் முன் ஏற்றி வையுங்கள். விளக்கில் 5 மிளகு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், பச்சை கற்பூரம், வாசனை திரவியங்கள் இவற்றை சேர்த்து விளக்கேற்றி அன்னையின் முன் வைத்து உங்களுடைய கோரிக்கைகளை நம்பிக்கையோடு அன்னையிடத்து சொல்லி வழிபடுங்கள். அன்னையின் நாமமாகிய ஓம் வாம் வாராகி நம, ஓம் வரும் சாம் வாராகி கன்யகாய நம என்ற மந்திரத்தை 108 முறையோ அல்லது அன்னையின் போற்றிகளை 108 முறையோ சொல்லி மஞ்சள் கலந்த அரிசி அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள், குழப்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே வெயில் கண்ட பனி போல கரைந்து போகும். இந்த வழிபாட்டை மாதந்தோறும் தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களால் முடிந்தவரை 5, 7 என்ற கணக்கில் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நிச்சயம் பலனடைவீர்கள்.